ஒரு தமிழாசிரியருக்கு வந்து ஆண்டனி ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையின் உச்சத்தில் ஒரு செக்ஷுவல் பாலியல் தொலை உச்சத்திற்கான ஒரு தொலை கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு கொச்சை வார்த்தைகளால் பேசுறது இப்படிலாம் ராஜராஜன் பல டார்ச்சர் கொடுத்தாங்க. அதுக்கு கொச்சை வார்த்தைனா செக்ஸ் ரீதியாக பேசுறது. ஆமாம், செக்ஸ் ரீதியாக பேசுறது, ஆபாச வார்த்தைகள் பேசுறது, வாங்க அங்கே ஹோட்டல் போகலாமா, ஹோட்டலுக்கு ரூம் போடலாமா, இப்படிலாம் பேசுறது. சேவியர் அல்ஃபோன்ஸ் ஃபாதருக்கு நம்மளுடைய ஆக்டர் விஜயோடைய மாமா, அவருக்கு பிஏவாக இருந்தவங்க மேரி ராஜசேகர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படின்னா அந்த அம்மா வந்து வர்ணிப்பார். அந்த அம்மா வந்து சரோஜதேவி மாதிரி இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, அந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக வருவாங்க. ஸோ அதனால் சரோஜதேவி மாதிரி எல்லாம் இப்போ ஒரு இதுவெல்லாம் கொண்டெல்லாம் போட்டு வராங்க, பூவெல்லாம் வச்சுட்டு வராங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது கொஞ்சம் துணியெல்லாம் விலகி இருக்கும். அந்த அம்மா வந்து ஜோதிலட்சுமி மாதிரி வேலை செஞ்சு என்னை ஏமாற்ற பார்ப்பாங்க. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு கொடுத்த செக்ஸ் தொல்லைக்கு பயந்துட்டு கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு உள்ளாடை கூட இல்லாமல் லுங்கியோட வந்து அந்த அம்மா கிட்ட வந்து சைன் போட்டு போகிறாரு. சைன் போட்டுட்டு கம்பல் பண்ணுறாரு உள்ளவான்னு சொல்லிட்டு உள்ளே வரல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, பல விஷயங்கள் நடந்திருக்கு. தாமஸ் சம்பந்தம் பற்றி பெரிய சாப்டர். அவர் வந்து பயங்கர ஒரு கொள்ளைக்காரர். அவர் பணம் பயங்கரமாக கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சிருக்காரு. பேரே வசூல் ராஜான்னு தான் சொல்லுவாங்க. பிரின்சிபலாக அலுமினி ட்ரெஷராக இருந்து அலுமினி டைரக்டராக வந்து அலுமினி டைரக்டர் வந்து ட்ரெஷராக இருந்து பணம் சம்பாரிச்சு டைரக்டராக இருந்து பல கோடி பணம் சம்பாரிச்சு பிரின்சிபல் ஆனார். எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரி பல ஆபாச படத்தெல்லாம் காட்டுவார், வந்து கொண்டு வந்து அப்புறம் வந்து கண்டபடி தொடுவார், டச் பண்ணுவார், அப்புறம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கணத்தை கிள்ளுவார், ப்ளஸ் வந்து இப்படி தொடையில் தட்டுவார். இப்படிப்பட்ட இதுவெல்லாம் டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காரு. இதே வந்து அவர் வந்து உள்ளே வந்து மாணவர்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் உள்ளே போகாததுனால. ஆனால் என்ன பண்ணுவார், அவர் ஏதோ நாய்க்குட்டியை தடுவுற மாதிரி பெண்கள்லாம் தடுவார். இதை நான் கண்ணுக்கு எதிராக நான் பார்த்துருக்கேன். அப்படி அவர் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன வயசு அவருக்கு வந்து ஒரு 70-75. இவர் கொடுத்த நெருக்கடி தாங்காமல் மனநிலை பாதிப்படைஞ்சு அவர் என்ன பண்ணார், நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் சூசைட் பண்ணிக்கிறாரு. சூசைட் பண்ணிக்கிறது இவங்க ட்ரெயின் வரும்போது ஆமாம் எதிரில் போயிட்டு சூசைட் பண்ணுறாரு. ஆனால் இவங்க எப்படி மாறினாங்க, அவர் குடிச்சிட்டு தெரியாமல் போயிட்டு விழுந்துட்டாங்க. ரியல்1 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் லாரன்ஸ் டிக்ரோஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சமீப காலமாக பார்த்திங்கன்னா லயோலா காலேஜில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை, அதாவது தவறுகளை, இல்லை அங்கே நடந்த ஒரு குற்ற செயல்களை சுட்டி காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அதில் வந்து ஒரு சின்ன சந்தேகமும் நமக்கு எழுது. அங்கே இருக்கிற ஒரு சில ப்ரொஃபஸர்களுக்கும் வேலை செஞ்ச இல்லை பெண்களுக்கும் ஏதோ ஒரு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது நடந்திருக்கா? ஸோ பிகினிங்லேயே ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் நான் சொன்னபடி ஒரு 10 வருஷம் இது 20 வருஷமாக இப்போது லயோலா சாரத்தில் நான் படித்தது 2022 படிச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து இப்போ 2024. ஸோ ஒரு 20 வருஷமாக வந்து லயோலாவோட எனக்கு நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ பார்க்கும்பொழுது நான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் வந்து நிறைய இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பர்டிகுலராக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழாசிரியருக்கு வந்து ஆண்டனி ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையின் உச்சத்தில் ஒரு செக்ஷுவல் பாலியல் தொலை உச்சத்திற்கான ஒரு தொல்லை கொடுத்துருக்கார். அவங்கள தள்ளி விடுறது, அவங்கள வந்து சீண்டை பார்க்குறது, இவரோட கேபின்குள்ளேயே அவங்களோட கேபினை வந்து அவங்களுடைய டெஸ்க்கை போடுறது, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்து அதை பற்றி வந்து பேசுறது, அவங்கள கொச்சை வார்த்தைகளால் பேசுறது, இப்படிலாம் ராஜராஜன் பல டார்ச்சர் கொடுத்தாங்க. அதுக்கு கொச்சை வார்த்தைனா செக்ஸ் ரீதியாக பேசுறது. ஆமாம், செக்ஸ் ரீதியாக பேசுறது, ஆபாச வார்த்தைகள் பேசுறது, வாங்க அங்கே ஹோட்டல் போகலாமா, ஹோட்டலுக்கு ரூம் போடலாமா, இப்படிலாம் பேசுறது. இப்படி பேசுனது வந்து அவங்க வந்து ஒரு ஆல்பர்ட் வில்லியம் அப்படின்னு ஒரு கரஸ்பாண்டன்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இருந்த கரஸ்பாண்டன்ட் கிட்டே பிரின்சிபல் கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்களாம் நிறைய பாதிரியார்களுடைய சப்போர்ட் வந்து ராஜராஜனுக்கு இருந்திருக்கு. திரு ராஜராஜன் கிடையாது, அவர் அக்யூஸ்டு ராஜராஜன். ஏன்னா கோர்ட்லேயே வந்து அக்யூஸ்டுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்யூஸ்டு ராஜராஜனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, பல பாதிரியார்கள், பர்டிகுலராக இவர் நம்மளுடைய ஆக்டர் விஜயோடைய மாமா சேவியர் அல்ஃபோன்ஸ் ஃபாதர், இவரே வந்து ஏன்னா அவருக்கு நான் பிஏவாக இருந்திருக்கேன், அவருக்கு ஒரு 1.5 years பிஏவாக இருந்திருக்கேன். அப்போ தினந்தோறும் வந்து ஒருவேளை சூரியன் கூட உதிக்க மறைஞ்சிடலாம், இல்லை நிலா கூட வரத்துக்கு மறந்துடலாம். ஆனால் இவர் வந்து கம்பல்சரி ஃபாதரை பார்க்காம இருக்க மாட்டார். சேவியர் அல்ஃபோன்ஸ் ஃபாதரை பார்த்து இந்த கேஸை பற்றி பேசிட்டு, அவங்களுக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு உறவு இருக்குது. அது என்னன்றதை இப்போ வெளியரங்கத்தில் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது ரொம்ப பல வருஷமாக அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து இருக்குது. அதனால இவர் வந்து, அதாவது ஒரு அட்வொகேட்டை வந்து ஒரு பெங்களூர்லேருந்து கூப்பிடுறாரு
ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ் கூப்பிட்றாரு, 1 lakh பே பண்ணுறாரு, ஜஸ்ட் கன்சல்டன்சி ஃபீஸ் மட்டும். அந்தளவுக்கு அப்பேற்பட்டான நெருங்கி வரும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பிஏவாக இருந்ததுனால 1.5 years ஒர்க் பண்ணதுனால, ஸோ அவர் எப்படிலாம் வருவார், என்ன கன்சல்ட் பண்ணுவார், அந்த அம்மாவை பற்றி பேசுனதெல்லாம் உண்மை என்ன எப்படிலாம் இதெல்லாம் வந்து நான் நடக்கிறத நேரடியாக பார்த்துருக்கேன் நான். ராஜராஜன் தமிழ் பேரரசரே சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவு, அதாவது ஒரு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது? ஆமாம், உடல் ரீதியான தொண்டர்கள் தான். அதான் அவங்கள வந்து கைப்பிடிச்சி இழுக்கும் போது அவங்கள வந்து அவங்க அந்த அம்மா வந்து விலகி ஓடுந்து, அந்த அம்மாவை பற்றி ரொம்ப அசிங்கமான கொச்சை வார்த்தைகளால் பேசுனது, கேட்க முடியாத வார்த்தைகள். எங்கே நடக்குது? காலேஜ் கேம்பஸ். இதெல்லாம் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே நடக்குது, தமிழ் துறையில் நடக்குது. தமிழ் துறை பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்கும், ஸ்டெப்ஸ் மேலே ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் அவங்க கிளாஸ் இருக்கணும். ஸ்டெப்ஸ்னு கூட பார்க்காம ரொம்ப அநாகரிகமாக பேசுவார். இதெல்லாம் அப்படியே பல ஆசிரியர்கள் இதெல்லாம் ரொம்ப நிறைய இதை பற்றி பரவலாக பேசப்பட்டாலும் பாதிரியமாரர்களுடைய சப்போர்ட் அவருக்கு இருந்ததுனால ராஜராஜன் அவ்வளோ ஒரு தலகணத்தில் உச்சத்தில் இருந்தாங்க. ப்ளஸ் வந்து அடுத்துக்கு அவர் மேலே ஒரு விசாரணை கமிஷன் போடுறாங்க. அந்த விசாரணை கமிஷன் விசாரிக்கிறாங்க. அவர் மேலே ஒரு குற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி சில பொய் சாட்சிகளை உருவாக்குறாங்க. ரேவதி ராபர்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன், ப்ளஸ் வந்து ராணி அப்படின்னு சொல்லிட்டு ராணி எம்எல்டா, இன்னொன்று வந்து ரோஸ்லின். இவங்களாம் வந்து அப்படி ஒரு நடக்கவே இல்லை, இப்படி ஒரு விஷயமே கிடையாது, இந்த அம்மா வந்து காலேஜ் மேலே ஒரு இதுனால பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படிலாம் போடுறாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ரொஃபஸரும் மிரட்டி இவங்க வந்து சைன் வாங்க வச்சு காலேஜில் போடுறாங்க. ஆனால் இத்தனையும் தாண்டி அந்த அம்மா வந்து அந்த அவருக்கு ஐ மீன் அந்த பெண் அந்த பெண் வந்து அந்த பெண் வந்து இன்று வெற்றி பெற்றிருக்காங்க, கேஸில் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னமும் சில அப்பீல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஒரு அரசாங்கத்திற்கு எப்படி ஒரு தனியாக ஒரு சட்ட வல்லுநர்கள் இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி இவர்கள் செய்கிற குற்றத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு, இதை புதைக்கிறதுக்கு ஒரு குழுவே இருக்குது, சட்டக்குழுவே இருந்துகிட்டு இருக்குது. அந்த குழு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய கோர்ட்டில் கேஸ் வின் பண்ணிட்டாங்க. நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கூட கிடைக்காத அளவுக்கு பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ராஜராஜனுக்கும் சேவியர் அல்போன்ஸ் சொன்னீங்களா, என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அவங்களுக்கு? அதுதான் அங்கே ஒரு ரகசியமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரகசியமான ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால தான் எனக்கு இவ்வளோ இப்போ ஒரு நாள் ஒரு அட்வொகேட். ராஜராஜனுக்கும் சேவியர் அல்போன்ஸ் ரகசிய உறவா, இல்லை ராஜராஜன் ஒரு ரகசிய உறவா? ஆமாம், ஏதோ ஒரு உறவு இருக்குது. அந்த உறவுனால தான் வந்து இவ்வளோ க்ளோஸாக இருந்தால் அவருக்கு ஒரு அக்யூஸ்டுக்கு இவர் இவ்வளோ பின்னாடி பின்புலமாக இருந்து செயல்பட்டுருக்காரு. இது ஒரு கேஸ் மட்டும் தான் இங்கே அபியூஸ் நடந்திருக்கா, இல்லை வேறு ஏதோ ஒன்று அபியூஸ் நடந்திருக்கா? இது தொடர்ந்து இப்போ வந்து ஆக்சுவலாக இவங்க சேவியர் அல்ஃபோன்ஸ் ஃபாதருக்கு நம்மளுடைய ஆக்டர் விஜயோடைய மாமா, அவருக்கு பிஏவாக இருந்தவங்க மேரி ராஜசேகர், அவங்களும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் போயிட்டு கேஸ் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டு இன்றைக்கி அப்பீலில் போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் கூட அப்பீல் வந்துச்சு கோர்ட்டில். ஸோ இதுக்கு நடந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு அடுத்தது அவங்க அந்த பதவியிலேருந்து போன பிறகு அவங்களுடைய போஸ்ட் நிரப்புறதுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மேலே உள்ள கோபத்தில் எனக்கு சில சலுகைகள் வழங்கப்படுகிறது, ப்ளஸ் வந்து எனக்கு என்னை பர்மனெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அவங்கள வந்து மெடிக்கல் லீவில் போகணுங்களா, அதுக்கு பிறகு எப்படி அவங்கள தூக்கலாம், எப்படி அந்த பதவியிலேருந்து, ஏன்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ரெக்டர்கிட்டலாம், ஃப்ரான்சிஸ் ஜெயபதினு சொல்லிட்டு ரெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து அவங்கள வந்து அவங்க அதுக்கு பிறகு போராட்டம்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் துணிந்து போகும்போது அவங்கள வந்து வேலையை விட்டு நிற்கிறாங்க காரணமே இல்லாமல். என்ன மாதிரியான ஒரு சிக்ஸ்டாச்சில் அங்கே நடந்திருக்கு அந்த மேரி மேடமுக்கு? எனக்கு ஆக்சுவலாக கேஸ் பற்றி நான் ஃபுல்லாக படிக்கல, எனக்கு அதுவும் அவ்வளோ ஆக்சுவலாக தெரியல. பட் ஆனால் ஃபாதர் வந்து என்கிட்ட நிறைய டைம் வந்து நான் ஏற்கனவே நிறைய டைமில் நிறைய பேசியிருக்கேன். அவர் வந்து சண்டே வேணால் மது போதையில் இருப்பார். அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து மது போதையில் இருக்கும்போது சொல்கிறீங்க, ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ். ஸோ மது போதையில் இருக்கும்போது சில விஷயங்கள் வளரி இருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு அப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து அந்த அம்மா வந்து இல்லை, அந்த அம்மா தான் வந்து இவர் மேலே வந்து ஃபாதர் மேலே ரொம்ப என்னை வந்து பர்மனெண்ட் பண்ணார், என்னை வந்து ஃபாதர் பார்க்கும்போது அப்போ எனக்கு தெய்வமாக தெரிஞ்சார். ஸோ அதனால் வந்து அந்த அம்மா மேலே தான் நான் வந்து தப்பாக நினச்சிருந்தேன். ஸோ இல்லை, இந்த அம்மா வந்து பொய் குற்றம் சுமத்துறாங்க, இல்லை இந்த அம்மா வந்து பணத்துக்காக, இல்லை வந்து மற்ற பதவிக்காகலாம் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருந்த அந்த இவர் கூட இருந்த அந்த 1.5 yearsல ப்ளஸ் வந்து மற்ற ஸ்டாஃப்லாம் பேசுனதெல்லாம் வச்சு நான் பண்ண ஒரு ரிசர்ச் மூலிமா இல்லை அது வந்து உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. மது போதையில் என்னென்ன உண்மைகளை உங்களாண்ட உலகம் எப்படின்னா அந்த அம்மா வந்து வர்ணிப்பார், அந்த அம்மா வந்து இப்படி இருப்பாங்க, எப்படின்னா என்ன எனக்கே சொல்லி போர் அடிச்சிடுச்சு. அந்த அம்மா வந்து சரோஜதேவி மாதிரி இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, அந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக வருவாங்க. ஸோ அதனால் சரோஜதேவி மாதிரி எல்லாம் இப்போ ஒரு இதுவெல்லாம் கொண்டெல்லாம் போட்டு வராங்க, பூவெல்லாம் வச்சுட்டு வராங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது கொஞ்சம் துணியெல்லாம் விலைக்கு இருக்கும். அந்த அம்மா இப்போ வந்து ஜோதிலட்சுமி மாதிரி வேலை செஞ்சு என்னை ஏமாற்ற பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகைகளோடு ஒப்பிட்டு பேசுவார். இதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா
ஒரு முறை வந்து அந்த அம்மா இங்கே ஆஃபீஸ்லேருந்து இங்கே லயோலா காலேஜ்லேருந்து சாந்தமில் எங்களோட பிரான்ச் ஒன்று இருக்குது, தியான ஆசிரமம்னு சொல்லுவோம். அங்கே வந்து இந்த அம்மாவை கூப்பிடுறாரு. சைன் பண்ணணும், ஏன்னா அவர் டைரக்டர் இருந்தனால சைன் பண்ணணும், சைனிங் அத்தாரிட்டி இருக்குது. இந்த அம்மாவை கூப்பிடுறாரு. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு கொடுத்த செக்ஸ் பயந்துட்டு கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போகும்போது சைன் போட ஒரு பெண்ணை வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டதே சரி ஓகே, ஒரு முக்கியமான விஷயம், அஃபிஷியல் மேட்டர் கூப்பிட்டுருக்காரு, ஓகே பரவாயில்ல. பட் ஆனால் வந்து என்ன பண்ணுறாரு, இது வெளியே சொல்கிறதுக்கே ரொம்ப ஆபாசமாக இருக்குது. கூப்பிட்டாரு. சரி ஓகே, உங்களை வந்து ஒரு பேண்ட்ரிலையோ இல்லை ஒரு ரிசப்ஷனில் உட்கார வச்சு போடலாம். ஒரு ரூம் கிட்ட கூப்பிட்டுட்டு ரூமுக்கு உள்ளே வான்னு கூப்பிட்றாரு. ஆனால் அந்த அம்மா உள்ளே போகலை. இவர் அந்த ஒருத்தர் கூட வந்து காரில் போயிருக்கான், அந்த பர்சன் காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அம்மா உள்ளே வான்னு கூப்பிட்றாங்க. உள்ளே போலையில் ஃபாதர் வெளியே வந்து சைன் போடுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு உள்ளாடை கூட இல்லாமல் லுங்கியோடு வந்து அந்த அம்மா கிட்ட வந்து சைன் போட்டு போகிறாரு. சைன் போட்டுட்டு கம்பல் பண்ணுறாரு உள்ளே வான்னு சொல்லிட்டு உள்ளே வரல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அப்புறம் கொடைக்கானல் மேட்ரு ஒன்று இருந்திருக்கு. அது என்ன கொடைக்கானல் மேட்டர்? கொடைக்கானல் மேட்ரு என்னென்னு கேட்டிங்கன்னா, லோகோன்னு ஒன்று சொல்லுவாங்க. லோகோ அப்படின்னு சொன்னால் வந்து லயோலாவோட ஹாஸ்டலுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். லயோலா ஹாஸ்டலில் படித்தவங்களாம் லோகோன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் வருஷம் ஒவ்வொரு பிளேஸில் வந்து அவங்க கெட் டுகெதர் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் கொடைக்கானலில் கெட் டுகெதர் பண்ணியிருக்காங்க. கொடைக்கானலில் கெட் டுகெதர் பண்ணும்பொழுது ஆக்சுவலாக வந்து இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போது ஃபோட்டோலாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி கெட் டுகெதரில் கலந்துட்டு இருந்திருக்காங்க. கெட் டுகெதரில் ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்களா? யாரெல்லாம் இருப்பாங்க? அலுமினி, ஏற்கனவே படித்தவங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கெட் டுகெதர் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியோட கெட் டுகெதர் பண்ணுவாங்க. அப்போ வந்து டைரக்டர், ஃபாதர் பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், ரெக்டர் இவங்க தான் போவாங்க. இப்போ வந்து இந்த அம்மாவையும் கூப்பிட்டு போயிருக்காங்க, பிஏ ஒர்க் அந்த அம்மாவையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ நான் வந்து ஃபோட்டோ பார்த்துட்டு நான் கேட்குறேன், அந்த அம்மாவையும் கூப்பிட்டு போயிருந்தீங்க, அப்போ நானும் இப்போது வரணுமா, இந்த டைம் நானும் வரணுமா, எப்படி சார், என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு அலுமினி அசோசியேஷன் செக்ரட்டரியை கேட்குறேன். அவர் தான் செக்ரட்டரியாக ஒரு 12 வருஷத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பதவி விட்டு அப்படி ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அடுத்த பாட்டில் நான் சொல்கிறேன், பணத்துக்காக, அட்மிஷனுக்காக. ஸோ அவரை பற்றி பிறகு சொல்கிறேன். அவர்கிட்ட நான் அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை நீ எல்லாம் வர தேவையில்லை, அந்த அம்மா இது ஒரு காரணம் இருந்துச்சு, அந்த காரணத்துக்காக ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ், அதாவது இவர் நம்ம ஆக்டருடைய விஜய் ஆக்டருடைய மாமா கூப்பிட்டுருக்காரு, அவர் கூப்பிட்டு வர சொன்னார், அதனால கூப்பிட்டுருந்தோம், ஒரு ஏதோ பர்சனல் காரணம் இருக்குது அதனால கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பிளான் பண்ணி இந்த அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா தான் இவர் மேலே ஏற்கனவே கொஞ்சம் பயம் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அப்பயும் போகும்போது அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க துணைக்கு. அப்போ வந்து சேவியர் அல்ஃபோன்ஸ் ஃபாதர் போட்டு வச்ச அந்த பிளானு இதெல்லாம் வந்து அந்த இடத்துல அவங்க பொண்ணை கூட்டு போயதுனால உடஞ்சிருக்கு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வேறு ஏதோ பிளான்லாம் பண்ணியிருக்காரு. இந்த சினிமாலலாம் வருமே சினிமா பாணியில் மாதிரி ஏதோ பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ பிளான் பண்ண பிறகு அதெல்லாம் நான் மறைமுகமாக அவர் கூட்டு போகாமல், இப்போ அவர் ஒரு டைரக்டர் சொல்லாமல் ஒருத்தங்களுக்கு அவங்களோட பிஏவை கூட்டு போக முடியாது. ஸோ வேறு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பாலமுருகன் இவங்கெல்லாம் போய் இது பண்ணி ஒருத்தங்களை வந்து ரிசர்வ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து பொண்ணையும் கூட்டு போகிறாங்கன்னா, இது கேட்டால் அவருக்கு தெரியல, அப்படி இல்லை நான் கூப்பிடல, வேறு ஒருத்தங்க கூப்பிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் கூட்டு போயிருக்காங்க. பட் ஆனால் வேறு அவங்க என்ன பிளான் வச்சுருந்தாங்களோ அந்த பிளானில் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியல. பிகாஸ் அந்த அம்மா வந்து இந்த பயத்தில், இது ஒரு பெண்ணுக்கே இருக்கக்கூடிய ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எங்கே போனாலும் வந்து யாராச்சும் ஒரு துணை இல்லை ஒரு அசிஸ்டன்ட் யாராச்சும் வச்சுப்பாங்க. இவர்கிட்ட சைன் வாங்க போனோன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா போய் நேராக போகாமல் அதுக்கு பிறகுலேருந்து அங்கே ஒரு பர்சன் இருந்தார், பார்ட் டைம் பர்சன் ஒருத்தர் இருந்தார், அவரை அனுப்பி வைப்பாங்க. இந்த மாதிரியான ஸோ இவரோட மனக்கோட்டையெல்லாம் அந்த சமயத்தில் உடையுது. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்டர் பாலமுருகன் பேசும்போது பாலமுருகன் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ சேவியர் அல்பன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரும் புள்ளி இல்லையா. அவர் நினச்சா அவர் யார் ஒன்றாலும் இதுவில் நடந்துக்கலாம். ஸோ நீங்கள் சொல்கிற பட்சத்தில் யார் ஒன்றாலும் ஒரு உல்லாசத்தில் ஈடுபடலாம். ஏன் அவங்கள மட்டும் பர்டிகுலராக அவங்க கூட இருக்கணும்? ஒரு பொய் குற்றச்சாட்டை கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா. பார்க்கலாம். ஆனால் வந்து ஒரு பெண் வந்து இந்த விஷயத்தில் வந்து இதில் வேணால் பொய் சொல்லுவாங்க, ஒரு பெண் வந்து பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படி நீங்கள் பார்க்கலான்னு நினச்சா கூட வந்து சட்டசபையில் புரட்சி தலைவி அம்மா அவங்கள வந்து புடைவையெல்லாம் பிடிச்சி இழுத்து பண்ணாங்க, அது கூட இப்போ நீங்கள் பொய்ன்னு சொல்லலாம்ல. ஸோ வந்து இது வந்து பெண் வந்து ஒரு மான சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த பெண் வந்து பொய் சொல்லுவாங்க? அவங்க சொன்னது பொய்னா இப்போ இவங்க சொன்னதும் பொய், இவங்க சொன்னது உண்மைனா அவங்க சொன்னது உண்மை. எந்த பெண்களும் வந்து எந்த பெண்களும் இல்லை, சில பெண்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம அப்படியே பேசலாம். எங்கள் காலேஜில் சில பெண்கள் இருக்காங்க, அவங்க வந்து பணத்துக்காக, பதவிக்காக, இல்லை பாதிரியார்களுக்கு வற்புறுத்தலுக்காக, இல்லை சில விட்டு கொடுத்தலுக்காக அப்படி சில பெண்களும் இருக்காங்க. பட் வந்து இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பின்னணி எதுவும் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா நானும் இவங்களை பற்றி நிறைய விசாரிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த அம்மா வந்து தவறானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிச்சு ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ் அவங்கள வந்து உள்ள ஆஃபீஸ்க்குள்ளேயே நீ அலோவ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மாவுடைய சர்டிஃபிகேட்லாம் நாங்கள் வச்சுருந்தோம்.
அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்காம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் என்னோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. என்னோட கண்ட்ரோலில் இருந்துட்டு அதுக்கு பிறகு ஃபாதர் கண்ட்ரோல் அப்படியே மாறி வந்துச்சு. சர்டிஃபிகேட் அந்த அம்மா எங்கள் ஆஃபீஸில் வந்து ஏதாச்சும் அராஜகம் பண்ணி எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இன்னமும் வந்து சர்டிஃபிகேட் வந்து காலேஜோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா அது எடுத்து கொடுத்தது நான் தான். அந்த அம்மா வந்து திடீர்னு மெடிக்கல் லீவில் போகிறாங்க. இப்போ மெடிக்கல் லீவில் போகும்போது சர்டிஃபிகேட்லாம் உள்ள மெடிக்கல் லீவில் தான் போகிறாங்களே தவிர அவங்க வேலைக்கு ஆள் போடுவாங்க இல்லை இது திங்ஸ்லாம் எடுக்கும் வேலையை விட்டு நிற்குவாங்கன்னு அந்த அம்மாவுக்கு சுத்தமாக எதுவுமே இல்லை. ஸோ அந்த அம்மாவோட திங்ஸ் ஃபுல்லாக இருந்து ஆஃபீஸ் ஃபுல்லாக மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் நிறைய இருந்துச்சு. நான் உள்ளே போன உடனே என்ன பண்ணுறாரு, ஃபாதர் எல்லாத்தையும் என்னோட கண்ட்ரோலில் வரேன். கண்ட்ரோலில் வந்தோடனே நான் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து பிரித்து கொடுக்குறோம். சர்டிஃபிகேட்லாம் வந்து ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ் கிட்ட கொடுக்குறேன். என்னோட கண்ட்ரோல் இருந்து எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வச்சிருக்காரு, ரீட்டன் பண்ணி வச்சுட்டே இருக்காரு. எனக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். எனக்கு அதை பற்றி நான் கவலையும் படலை. அவர் இந்த 1.5 years கழிச்சு அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது சர்டிஃபிகேட் என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறாரு. நான் டைரக்டர் போஸ்ட்லேருந்து நான் ரிலீவ் ஆகிட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வர டைரக்டர் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவரே நெக்ஸ்ட் வர டைரக்டர் வெளியாளது வரல, எங்களோட காலேஜ் பிரின்சிபல் ஜோசப் ஆண்டனி சாமியே வந்து டைரக்டராக வராரு. ஸோ எனக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர்கிட்ட கொடுத்தோன்னா என்ன பண்ணுறாரு, நான் பிரின்சிபல் ஆகிறதுனால இங்கே வைக்க முடியல, நீ ஆஃபீஸில் வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. ஸோ என்னோட கண்ட்ரோலே வைக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் போன பிறகு ஃபாதர் தாமஸ் அமிர்தம்னு சொல்லிட்டு தாமஸ் அமிர்தம் கையில் போய் ஹேண்ட் ஓவர், அது இப்போ அவர் வந்தவுடனே தாமஸ் கையில் போய்ட்டு நானே ஹேண்டர் பண்ணுறேன். தாமஸ் அமிர்தம் என்ன பண்ணுறாரு, தாமஸ் அமிர்தம் பற்றி பெரிய சாப்டர். அவர் வந்து பயங்கர ஒரு கொள்ளைக்காரர். அவர் பணம் பயங்கரமாக கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சிருக்காரு. அவர் பேரே வசூல்ராஜான்னு தான் சொல்லுவாங்க. பிரின்சிபலாக அலுமினி ட்ரெஷராக இருந்து அலுமினி டைரக்டராக வந்து அலுமினி டைரக்டர் வந்து ட்ரெஷராக இருந்து பணம் சம்பாரிச்சு டைரக்டராக இருந்து பல கோடி பணம் சம்பாரிச்சு பிரின்சிபல் ஆனார். பிரின்சிபல் ஆகிட்டு இன்னைக்கு வந்து மதுரையோட ப்ராவின்ஸாக இருக்கார். மதுரையில் இந்த மாதிரி ஜெஸ்யூட் ப்ராவின்ஸ்க்குலாம் வந்து ஜெஸ்யூட் இன்ஸ்டியூஷனுக்காக இன்சார்ஜாக இருக்கார். அடுத்தது வந்து அவரோட பிளான் வந்து அங்கே நிறைய கொள்ளடிச்சு அடுத்து வந்து இந்தியாவுக்கே வந்து ப்ராவின்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி இருக்காரு. அவரோட சாப்டரும் நெக்ஸ்ட் வரேன். ஸோ இப்போ அவர் கையில் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை தாமஸ் அமிர்தம் வாங்கி என்ன பண்ணுறாரு, அவருடைய கேபினில் வச்சுக்கிறாரு, ட்ரெஷரர் கேபினில் வைக்கிறாரு. பட் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த அம்மா கிட்ட போய் சேரலை அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அம்மா மீது வேற ஏதாவது வீண் பழி ஏதாவது சுமத்தப்பட்டிருக்கா? இந்த அம்மா வந்து அட்மிஷன் வந்து கொள்ளடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ் ஃபாதர் சொல்லுவார். அப்புறம் வந்து கல்லூரி பாதிரை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு அந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த அம்மா வந்து சில டொனேஷன்ஸ்லாம் வாங்கும்போது அந்த அம்மா வந்து கொஞ்சம் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பற்றி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த அம்மா வேலையே செய்ய மாட்டாங்க, இப்போ தான் அட்வர்டைஸ்மெண்ட், அந்த அம்மா பற்றி தானே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துப்பாங்க. அந்த அம்மா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டு தான் இருப்பாங்க ஃபுல்லாக. அப்படிலாம் வந்து நிறைய அந்த அம்மாவை பற்றி நிறைய தவறுகள்லாம் சொல்லி அந்த அம்மானாலுமே நான் வந்து கொஞ்சம் ஒதுங்கி பயந்து இருக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி எதுவும் பேச்சுவார்த்தை, அந்த அம்மா ஒரு 6 மாதம் ஏதோ வந்து ரெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் அஃபிஷியலாக கால் பண்ணால் கூட நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன் காலை. ஏன்னா நான் வந்து ஒரு 25 வயசு பையன், அவங்க வந்து ஒரு 50 வயசு அப்படின்னு சொல்லும்போது சீனியர் வேறு. ஸோ எனக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தில் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஃபாதர் சொன்னதை பேஸ் பண்ணி அப்புறம் வேறு சொல்லியிருக்காரு, நீ அந்த அம்மா கிட்ட ஏதாச்சும் வந்து கம்யூனிகேஷனில் தொடர்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னேன், நான் கேள்விப்பட்டேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். அங்கே லயோலா காலேஜ் ஃபுல்லாக இது தான் நடக்கும். மிரட்டி தான் எல்லாரையும் வேலை வாங்குவாங்க. சர்டிஃபிகேட் கொடுக்குறதா தான் மிரட்டி தான் சர்டிஃபிகேட் வாங்குறதா தான் மிரட்டி தான் வாங்குவாங்க, வேலை எல்லா விஷயமும். ஸோ மிரட்டல்லையே அங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நான் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால இன்றைக்கி நான் வந்து வெளியே வந்து உண்மையை பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ உள்ள வேலை செய்கிற ஸ்டாஃப்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டார்ச்சர்கள் சொல்கிறீங்க, செக்ஸ் ரீதியில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அங்கே படிக்கக்கூடிய மாணவியர்கள் என்ன மாதிரியான டார்ச்சர்ஸ் இருக்குது? மாணவர்களுக்கும் செக்ஷுவல் டார்ச்சர் இருந்துட்டு இருக்கு. செக்ஷுவல் டார்ச்சர் மாணவர்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அது நடக்குது அப்படின்ட்டு ஸ்டாஃப்ஸும் வந்து மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க. மாணவிகளுக்கு மட்டும் இல்லாமல் ஜென் ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாய்ஸ்க்கு கொடுக்குறாங்க டார்ச்சரு அப்படிங்கிறதும் வந்து பரவலாக இருக்குது. ஏன்னா நானே ஒரு எக்ஸாம்பிள் தான் அதுக்கு. அங்கேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ஞானப்பிரகாசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாஃபு, அந்த லேடிகள் சொன்ன இல்லையா 2 குற்றப்பின்னல் இந்த லேடிஸு, அந்த லேடியோட தம்பி. ஸோ இந்த பின்னலாம் இதுதான் ஆக்சுவலாக எனக்கு ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ அவர் வந்து எனக்கு ஈவினிங்கில் வந்து செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்கும்போது ஸோ இதை நான் ஃபாதர் கிட்ட கொண்டு போகிறேன். லெனார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் கிட்ட கொண்டு. யாருக்கு கொடுக்குறாரு? எனக்கு. உங்களுக்கு? ஆமாம். ஸோ ஈவினிங்கில் ஏன்னா என்னோட டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நைட்டு 8 o'clock மார்னிங். அதான் எனக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க. எனக்கு 11 o'clockலேருந்து 8 வரைக்கும் உட்கார வச்சுட்டு பசங்களாம் போயிடுவாங்க. காலேஜ் வந்து 6 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆன உடனே நான் வெளியில் பேக் கவுண்டரில் உட்காந்துருக்கும் போது இவர் வந்து ஞானப்பிரகாசம் வந்து செக்ஷுவல் டார்ச்சர் கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்து இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பாரு? என்ன மாதிரி? பல ஆபாச படத்தெல்லாம் காட்டுவார் வந்து கொண்டு வந்து. அப்புறம் வந்து கண்டபடி தொடுவார், டச் பண்ணுவார். அப்புறம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கணத்தை கிள்ளுவார்.
ப்ளஸ் வந்து இப்படி தொடையில் தட்டுவார், இப்படிப்பட்ட இதுவெல்லாம் டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காரு. இதே வந்து அவர் வந்து உள்ளே வந்து மாணவர்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் உள்ளே போகாததுனால உள்ளே அங்கேருந்து ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் சொல்லிட்டு வச்சு இது மாணவர்கள் மேலே வந்து சில லைப்ரரிக்குள்ளே சில இடத்துல கேமரா கிடையாது. ஸோ இவர் வந்து ஞானப்பிரகாசம் போய் செக்ஷுவல் டார்ச்சர் இந்த மாதிரி பல ஸ்டாஃபுங்களும் பல மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே சமயம் மாணவிகளுக்கும் கொடுக்குறாங்க, ஜாதி ரீதியாலும் தொலையாலும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் வெளியில் வராமல் எப்படி வந்து நம்ம ஏற்கனவே ராஜராஜன் கேஸில் வந்து இவங்க வந்து அந்த பாதிப்படைஞ்ச பெண்மணி இவங்க வெளியில் கொண்டு போகிறாங்க, இப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சுவலாக தப்பு செஞ்ச அந்த ஆளை வந்து வேலையை விட்டு தூக்காமல் அந்த ஆளை ரீட்டைன் பண்ணது மட்டும் இல்லாமல் 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் வந்து 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க பிகாஸ் ஆஃப் அந்த இவர் சொன்ன பாருங்களேன் செல்வநாயகன் சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் வந்து தூக்குற அவருடைய வகுப்பினர் சார்ந்தவர் அப்படிங்கிறதுனாலையும் அவங்க ஒய்ஃபு அவர் கிடையாது, அவங்க ஒய்ஃப் அப்படி சார்ந்தவங்க அப்படின்றதுனால கேள்விப்பட்டேன். அவங்களோ இல்லை வந்து ஃப்ரான்சிஸ் ஜெயபதினு நினைக்கிறேன், ஃப்ரான்சிஸ் ஜெயபதியோட வகுப்பை சார்ந்தவர்கள். பட் ஏதோ ஒரு பாதிரியார் வகுப்பை சார்ந்த அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. அவருக்கு 2 வருஷம் ஒரு குற்ற பின்னணியில் இருந்தவர் அக்யூஸ்ன்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுக்குற ஒரு ஆளை இப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வேண்டிய பட்டுவராக இருக்கிறதுனால, ஸோ ஃபாதர் சேவியர் ஃபோன்ஸ் பின்னாடி இருக்கிறதுனாலையும் மற்ற ஃபாதர்களுடைய பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவர் 2 வருஷம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய மோசமான அக்கிரமம். பாதிக்கப்பட்ட பெண் வந்து இன்னமும் வந்து அவங்க கண்ணீரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்ணீரோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்க வந்து பல புக்ஸ் எழுதிட்டு இல்லை வந்து பல தொகுப்பெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து இது வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து உண்மையாக சேர வேண்டிய பணம் எதுவுமே வந்து சேரலை. அது வந்து சேர சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன்னமும் வந்து என்ன பண்ணுறாங்க, காலேஜ் கொடுக்க மறுக்கிறாங்க. காலேஜ் பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுக்கல. அவருடைய ராஜராஜனுடைய பணம் உங்ககிட்ட இருக்கு, அவருடைய ரிட்டைர்மெண்ட் பணத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க பெனிஃபிட்டை. ஸோ அந்த பெனிஃபிட்லேருந்து எடுத்து இந்த அம்மாவுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் வந்து காலேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மௌனம் காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸோ வந்து இந்த மாதிரி எப்படி வந்து இவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க தவறு செஞ்சோன்னு அதில் தான் மறுத்தாங்களோ அதே மாதிரி இந்த மாணவிகளுக்கு எதிராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராக நடக்கப்படுற தவறுகளாம் மறைக்கப்படுகிறது. இவங்க வந்து ஆசிரியர் செய்கிற தவறுகளாம் மறைக்கப்படுகிறது, வெளியே கொணர்வதில்லை. ஏன் கொண்டு வர மாட்டாங்க? ஏன் கொண்டு வந்தால் காலேஜோட பேர் கெட்டுப்படும் இல்லையா? இல்லை மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மிரட்டல் விடுக்கப்படுமா? ஆமாம், ஏன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டிகிரியை கொடுக்க மாட்டோம், நாங்கள் டிகிரி கொடுக்க மாட்டோம், அதுக்கு பிறகு அவ்வளோதான் நீ படித்தது வீசா, இப்படிலாம் மாணவர்களை பயமுறுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. மாணவர்கள் பயந்து வெளியில் வர மாட்டாங்க. வெளியில் வராமல் ஸோ முடிச்சுட்டு போயிட்டான், நம்மளுக்கு டிகிரி தான் வேணும், அதுக்காக தான் வந்தோம் ஸோ அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்குற தவறுகள் இதெல்லாம் தாண்டிக்கிட்டு போயிடுறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாதிரியார் ஒருத்தர் லைப்ரரிக்கு வருவாங்க, லைப்ரரிக்கு பெண்களாக வருவாங்க. பெண்களை வந்து ஒரு பாதிரியார் வந்து என்ன பண்ணுறது, பாதிரியாருக்கும் அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுவார், அவர் ஏதோ நாய்க்குட்டியை தடுற மாதிரி பெண்கள்லாம் தடுவார். இதை நான் கண்ணுக்கு எதிராக நான் பார்த்துருக்கேன். அப்படி அவர் வந்து கூப்பிட்டு உட்கார பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன வயசு இருக்கும் அவருக்கு? வந்து ஒரு 70-75 இருக்கலாம். ஒரு வயதான ஃபாதர் தான் அவர் நேரடியாக பேசுனது வந்து நான் ரெக்கார்டே வந்து அவர் எனக்கு எப்படி நான் இதெல்லாம் நான் தட்டி கேட்குறேன், இல்லை வந்து இவங்க பண்ணுற எனக்கு இவங்க வந்து நான் இதெல்லாம் தட்டி இவங்க பண்ணுற இந்த லேடிங்க பண்ணுற இந்த தவறெல்லாம் நான் கேட்குறேன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், அவர் என்னை கூப்பிட்டு அவர் மிரட்டினார், என்னை கூப்பிட்டு இதை செய்ய அதை செய்யணும். அதையும் நான் வந்து ரெக்கார்டை வந்து ஏற்கனவே பல சேனல்ஸில் போட்டிருக்கேன். இப்படி வந்து தவறுகள் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. லயோலா காலேஜில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு மர்ம மரணங்கள் ஏதாவது நடந்திருக்கா? ஆமாம், நடந்திருக்கு. நான் அந்த 25 பேரில் வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தலித் இருந்தார். அவர் கண்ட்ரோல் ஆஃபீஸில் ஒர்க் 25 பேர்னா என்ன மாதிரியான? அதான் வந்து அவங்க எல்லாமே வந்து சிறுபான்மையை சார்ந்தவர்கள், சிறுபான்மையை தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள். மதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து வகுப்பு வந்து சிறுபான்மையை தாழ்த்தப்பட்ட இவங்களாம் வந்து இவங்களுக்கு யாருக்கு இந்த ஜாதி வெறியன் செல்வநாயகத்துக்கு பிடிக்காது, ப்ளஸ் வந்து தாமஸ் அமர்தம் இவங்களாம் வந்து ஜாதி வெறியர். இந்த ஆள் வந்து ஜாதி வெறியன், அந்த ஆள் வந்து பண வெறியன். ஓகேங்களா? இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறது, யாரெல்லாம் அவங்க வந்து அடிமையாக நான் சொன்னபடி வந்து அடிமையாக இருந்தாலும் விட்டுருவாங்க, எதிர்த்து கேட்டாங்களா அவங்கள வந்து தண்டிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் ஆஃபீஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணார், ஸ்டாஃப் தான் ஒரு ஸ்டாஃப். ஸோ ஒர்க் பண்ணார். அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதே வந்து என்ன பண்ணார், அந்த அவர் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்புனா அவர் ரொம்ப அதிகமான டார்ச்சர் கொடுத்து அவர் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படிலாம் பல ரொம்ப நெருக்கடி கொடுத்தாரு. இவர் கொடுத்த நெருக்கடி தாங்காமல் மனநிலை பாதிப்படைஞ்சு அவர் என்ன பண்ணார், நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் சூசைட் பண்ணிக்கிறாரு. சூசைட் பண்ணிக்கிறது இவங்க எப்படி வரும்போது எதிரில் போயிட்டு சூசைட் பண்ணுறாரு. ஆனால் இவங்க எப்படி மாற்றுறாங்க, அவர் குடிச்சிட்டு தெரியாமல் போயிட்டு விழுந்துட்டாராம் அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. இப்படி இருக்குது. இப்படி அப்புறம் வந்து இன்னொருத்தர் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்கார், சரத்குமார்னு சொல்லிட்டு. அவரு வந்து ரொம்ப லாங்லேருந்து ட்ராவல் பண்ணிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, நீ கொரோனா டியூட்டிக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் நோயாளியாக இருக்காங்க. இவருக்காக சரத்காக மார்னிங் ரொம்ப ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அவங்களுக்கு ஆஸ்மா தொலையெல்லாம் வந்து கோல்டு இதுவாகிட்டு அந்த நேரத்தில் கோல்டெல்லாம் இது அஃபெக்ட் ஆகி அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் பாதிப்படைஞ்சு அவங்களும் வந்து இறக்குறாங்க. இதை தவிர சில மாணவர்கள்லாம் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க இங்கே ஹாஸ்டல். அதெல்லாம் வந்து இன்னும் சரியாக விசாரிக்கல. அதான் இங்கே நடக்கிற தவறுகள்லாம் வந்து ஏன்னா பிகாஸ் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டே அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது.
ஸோ அதனால் நடக்கிற தவறெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஃபுல்லாக விசாரிச்சா தான் அது சூசைடா இல்லை வந்து இவங்க ஸ்டாஃபுங்க கொடுத்ததுனால வந்து அவர் சூசைட் பண்ணிடுறா இல்லை கொலையா அப்படிங்கிறது வந்து இன்னும் சரியாக விசாரிக்கணும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லயோலா காலேஜில் பல விஷயங்கள் கொலை, கொள்ளை, திருட்டு சம்பவம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஒன்று லயோலா காலேஜை வந்து அரசாங்கம் வந்து உடைமையாக்கணும். அல்லது அப்படின்னு சொன்னால் சிபிஐ என்கொயரி இங்கே போடணும். ஸோ இது இப்போ போட்டால் மட்டும்தான் இருக்கிற லயோலா காலேஜ் இருக்கிற குற்றங்கள் எல்லாமே வெளியே வரும்.